தங்கமயில் இது வரைக்கும் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் செய்கிற மாதிரிலாம் வந்து ஆர்வக்கோளாறுல சில விஷயங்கள் செஞ்சதெல்லாம் முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா, நம்ம ஃப்ராடுத்தனம் பண்ணி தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கோம். நம்ம தங்க மயில் கிடையாது, நம்ம ஒரு கவரிங் மயில் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த வீட்டில் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீட்டில் ஒரு நல்ல பேர் வாங்கிடணும் அதுக்குள்ளார அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் பரவாயில்ல. இப்போ மற்றவங்க குடியை கெடுக்கிறதுங்கிற மாதிரி ராஜி ஆசைப்பட்டு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், நம்ம வந்து கதிர் மட்டும் கஷ்டப்படாதங்கிறதுக்காக நம்ம சம்பாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் அதுக்காக அவங்கள ஹோட்டல் அவங்கள அந்த டியூஷன் ஆரம்பிங்கிற ஐடியா கொடுத்ததே வந்து தங்கமயில் தான். ஆனால் ஆரம்பிச்சதுக்கு பிறகு நம்மளை எடுக்க சொல்லுவாங்களோ, நம்ம படித்தது வந்து மாட்டிப்போமோ அப்படிங்கிறதுனால, நம்ம படிக்கலன்னு மாட்டிப்போமோ அப்படிங்கிறதுனால நல்லா பாண்டியன்ட்ட நீ ஏற்றி விட்டாங்க. ஏற்றி விட்டது மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களும் என்ன நினைப்பாங்க, ஏதோ அந்த பிள்ளையை நீங்கள் சம்பாதிக்க அனுப்புறீங்கன்னு நினைக்க மாட்டாங்க. அத்தை கூட உங்கள்கிட்ட சொல்லங்க தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவர் இப்போ என்ன பண்ணுறாரு, எல்லாத்துக்கு முன்னாடி வச்சு கோமதியும் இந்த பக்கம் ராஜியும் திட்டி இனிமேல் அந்த டியூஷனே நடத்தக்கூடாதுங்கிறாரு. ஒரே ஆறுதல் நமக்கு என்ன அப்படின்னா, இதை வந்து எப்படியோ கதிர் ஒட்டு கேட்டார், இவர் இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறாருங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள்.